வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பிஜி டிஆர்பி என்னக்கூடிய முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலான நமக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிக தேர்வு பட்டியலுங்க. ஸோ ஃப்ரூஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் தேர்வில் பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்குது. இதில் என்ன தான் நிகழ்குது, அடுத்த கட்ட நிகழ்விற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? ஸோ இந்த தேர்வு ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய நாள் வர மிகப்பெரிய அளவில் குழப்பங்கள் மட்டும்தாங்க நிகழ்ந்துட்டுருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளுக்கு இந்த டைம் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேக்கன்சிஸ், முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் ரோஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு முன்னாடி நமக்கு வேக்கன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ ரோஷன் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுறாங்களோ இல்லையோ அதற்கு முன்னாடியே நமக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வேக்கன்சிஸ் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகிறாங்க மக்களே. ஸோ வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1996 அப்படின்ற மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இது கூட ஒரு 600லேருந்து 1500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ 600 வேக்கன்சிஸ் ஆகுது ஸ்டார்டிங், மினிமம் 600 வேக்கன்சிஸ்லேருந்து 1200 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். 100% எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, எங்கள் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் ஜிஓ விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியில் குழப்பங்கள் மட்டும்தான் அதிகரிக்குது. ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இந்த ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டும் எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு தயார் நிலையில் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த அனைத்து நபர்களுக்குமே செலக்டிவான கேண்டிடேட்டுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த மாதம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிடுவாங்க. இவர்கள் அனைவருமே ஜனவரி 3ஆம் தேதி முதல் பணிக்கு திரும்பலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முதுகலை பட்டதாரியில் வேகன்சிஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 பாடவாரியாகவும் ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒரு 50 வேகன்சிஸாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது சில பாடங்களில் பார்த்திங்க அப்படின்னா 300 வேகன்சிஸ் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் முதற்கட்டமாக அதிகரிக்க போகிறாங்க. இந்த அதிகரிக்கப்பட்ட அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு மீண்டும் கூட பார்த்திங்க அப்படின்னா 62லேருந்து 75 மதிப்பெண்கள் இருந்து எனக்கு சிவி லிஸ்ட்டு வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மீண்டும் உங்களுக்கு சிவி லிஸ்ட் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.